எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொளி. இந்த காணொளி பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் ரொம்ப முக்கியம். ஜெனரல் ஸ்டடீஸில் இந்த மாதிரியான காணொளிகள் மிக முக்கியமானது. இதுவரைக்கும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாத புதிய நண்பர்கள் ஃபாலோ பண்ணிக்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ நேரடியாக காணொளிகளை போயிடலாம். இந்த காணொளியில் மொத்தம் 25 வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். சில கேள்விகள் சிம்பிளாக இருக்கும், சில கேள்விகள் கூற்று காரணமாக இருக்கும், சில கேள்விகள் தவறானது சரியானதை தேர்ந்தெடு, அந்த மாதிரி நிறைய டைப்ஸில் இருக்கும். இது முழுக்குமே நம்ம செங்கோ அகாடமி சார்பாக உருவாக்கின கேள்விகள் தான். முதல் கேள்வி, எகிப்து நாகரிக காலம் என்பது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 3100 முதல் 1100 வரை, கிமு பொதாண்டுக்கு முன். அதே மாதிரி ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ நாகரிகம். இதுதான் உலகிலேயே மிக பழமையான நாகரிகம். அடுத்தது சிந்துவெளி நாகரிகம். இப்போ இதுதான் எகிப்து நாகரிகம். அதே மாதிரி கடைசி சீன நாகரிகம். ஸோ இது அதனுடைய வருடங்கள். ரொம்ப முக்கியம். இது நாளை ஞாபகம் வச்சுட்டு ஏதாவது ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம், ஆன்சர் குறித்து மார்க் எடுத்துடலாம். அடுத்து இரண்டாவது கேள்வி, நாகரிகம் என்ற சொல் எந்த மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது? நாகரிகம் என்ற சொல் எந்த மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது? இதுக்கு சரியான விடை லத்தீன் மொழி சொல். அடுத்து மூன்றாவது கேள்வி, நாகரிகம் என்பதன் பொருள். நாகரிகம்னாவே நகரம். நான்காவது கேள்வி, சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி மெஹர்கர். அடுத்து, போலன் ஆற்று பள்ளத்தாக்கு எங்கு அமைந்துள்ளது? போலன் ஆற்று பள்ளத்தாக்கு பாகிஸ்தான் நாட்டில் அமைந்துள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா பலுச்சிஸ்தான் மாகாணத்தில், பாகிஸ்தானில் உள்ள பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் தான் இந்த போலன் ஆற்று பள்ளத்தாக்கு அமைந்துள்ளது. அடுத்த ஆறாவது கேள்வி, பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பெருங்குளம் அமைந்துள்ள இடம் மொஹஞ்சதாரோ, தானிய களஞ்சியம் ஹரப்பா, கப்பல் கட்டும் தளம் லோத்தல். அதாவது இங்கே லோத்தல்ங்கிறது எங்கே இருக்குது? குஜராத். அடுத்து, சிவப்பு நிற மணிக்கற்கள் சிந்துவெளி மக்கள் ஆபரணமாக பயன்படுத்தியது. அடுத்து ஏழாவது கேள்வி, லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட, அதாவது குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகோல் எத்தனை மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டது? 1704 மில்லிமீட்டர். அடுத்து, நடன மாது என்ற வெண்கலத்தாலான சிறிய பெண் சிலை எங்கு கிடைத்தது? நடன மாது என்ற வெண்கலத்தாலான சிறிய பெண் சிலை எங்கு கிடைத்தது? மொஹஞ்சதாரோ. அடுத்து, எந்த ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் சரியத் தொடங்கியது? கிமு பொதாண்டுக்கு முன் 1900. அடுத்து 10வது கேள்வி, முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது?
சுமேரியர்கள் சுமேரியர்கள். அடுத்து பொறுத்துக. அதாவது சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு பொறுத்துகாவாக இருக்குது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. மேற்கில் பலுஜிஸ்தான் மக்ரான் கடற்கரை வரை, கிழக்கில் காகர் காக்ரா, வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான், தெற்கில் மகாராஷ்டிரா வரை பரவி இருந்தது இந்த சிந்துவெளி நாகரிகம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இது ஏதாவது ஒன்று செப்பரேட்டாக கூட கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமாக அனைத்து விதமான தேர்வுக்கும் மிக முக்கியமானது இந்த காணொளி. அடுத்து மீண்டும் பொறுத்துக. 12வது கேள்வி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. கிஷா பிரமிடு உருவாக்கியவர் குஃபு மன்னன். உர் ஜிகுராட் உர் நம்மு மன்னன். அபு சிம்மல் 2ஆம் ரமேசிஸ். முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? சுமேரியர்கள். அடுத்து 13வது கேள்வி பாருங்கள். இந்த கேள்வி அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கேள்விகளுள் ஒன்று. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம். மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு செம்பு. அடுத்து செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ராகி கர்கி எந்த மாநிலத்தில் உள்ளது? செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ராகி கர்கி எந்த மாநிலத்தில் உள்ளது? இதுக்கு சரியான விடை ஹரியானா ஹரியானா. அடுத்து 6500 ஆண்டுகளுக்கும் பழமையான நாகரிகத்தின் நகரம். ஈராக் ஈராக். இவற்றுள் எது தமிழக நகரம்? காஞ்சிபுரம் காஞ்சிபுரம். அடுத்த கேள்வி. வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம். வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் தொண்டி தொண்டி. அடுத்தது தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது. தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது 1 மற்றும் 2. கல்லணை காஞ்சிபுர ஏரிகள். இது 2 கிடையாது. அடுத்து தமிழர்களின் நீர் மேலாண்மை. கல்லணையை கட்டியவர் யார்? அது ரொம்ப முக்கியம், அதை தெரிஞ்சுக்க. கல்லணையை கட்டியவர் கரிகால் வளவன். அடுத்தது பின்வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல? சென்னை. மீதி 3 பாருங்க. மதுரை, காஞ்சிபுரம், பூம்புகார் தொன்மையான நகரங்கள். அடுத்து 20வது கேள்வி. கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம். கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் மதுரை மதுரை. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடு. பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது. சரி. வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டை நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்றிருந்தது. சரி. கூற்றும் சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. ஆப்ஷன் பி. அடுத்து 22வது கேள்வி. சரியான விடையை தேர்ந்தெடு. இதுக்கு சரியான விடை இவை அனைத்துமே சரி. அனைத்து கூற்றுமே சரி. பாருங்க, இது ஒன்னொன்னும் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம். அதாவது கல்வியில் கரையில. இந்தியாவின் 7 புனித தலங்களுள் ஒன்று என யுவான் சுவாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம்.
நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டுள்ளார். இது மூணுமே காஞ்சிபுரத்தை பற்றினது. ஆனால் ஒவ்வொருத்தர் திருநாவுக்கரசர் வந்து கல்விக்கரைகள் என்று சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்தியாவின் 7 புனித தலங்களுள் ஒன்று என யுவான்ஸ்வாங் வந்து காஞ்சிபுரத்தை சொல்லியிருக்கிறாரு. நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டுள்ளார். இது மூணுமே கூட தனித்தனியாக, அதாவது செப்பரேட்டாக 1 மார்க் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 23வது கேள்வி, சரியான தொடரை கண்டறிக. இதுக்கு கொட்கை அருகில் உள்ள உவரையில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது என்பது சரியான ஒன்று. நாளங்காடுகிறது பகல் நேரக் கடை, அல்லங்காடுகிறது இரவு நேரக் கடை. உங்களுக்கு என்ன கேள்வினா, ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை எங்கு கிடைத்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 24வது கேள்வி, தவறான தொடரை கண்டறிக. கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர் என்பது தவறான ஒன்று. மீதி 3 பாருங்க. மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். யுவான்ஸ்வாங் தமிழ்நாட்டு நகரான காஞ்சிபுரத்திற்கு வந்தார். ஈராக் நகரம் பட்டினப்பாளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து 25வது கேள்வி, சரியான இணையை கண்டறிக. சரியான இணையை கண்டறிக. இதுக்கு ஆப்ஷன் டி, கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம். கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம் என்பது சரியான இணை. மீதியெல்லாம் பாருங்க. ஸோ கல்வி நகரங்கிறது காஞ்சிபுரம், தூங்கா நகரம் மதுரை, கூடல் நகர் இதெல்லாம் வந்து நீங்கள் கூடல் நகருங்கிறது எந்த நகர்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது, நான் இது வரைக்கும் இந்த மாதிரி குறிப்புகள்லாம் கொடுத்ததில்ல. பட் இந்த டெஸ்ட்டுக்கு கீழே வந்து இது வந்து எனக்கு வந்து ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. அதனால் இதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இதுலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் கூட நீங்கள் வந்து பதிலளித்த தயாராக இருக்கணும். சிந்துவெளி நாகரிகத்தின் கால வரையறை. புவியெல்லை வந்து தெற்காசியா, காலப்பகுதி வெண்கலக்காலம், வெண்கலக்காலத்தை சார்ந்தது சிந்துவெளி நாகரிகம். காலம் ஏற்கனவே பார்த்தோம், 3300 முதல் 1900 வரை, கிமு பொதாண்டுக்கு முன். இது வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் முடிவு செய்யப்பட்டது. இந்த காலங்கள், அதாவது C14 கார்பன் 14 முறையில், இதுதான் கதிரியக்க கார்பன் முறை. பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். நகரங்கள் 6 பெரிய நகரங்கள், கிராமங்கள் 200க்கும் மேற்பட்டவை. 200க்கும் மேற்பட்டவை. இப்போ இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலோடு இணைந்தே இருங்கள். நன்றி, வணக்கம்.